திமுகவுடைய அமைச்சராக இருக்கின்ற, இப்பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள், 2 மாதத்தில் அதுக்கு பூமி பூஜை போடப்படும் சொன்னார். சர்வதேச விமான நிலையம் ஆக முடியாது. ஆனால் அவருடைய எண்ணம்லாம் படிக்க அவர் எதுவுமே செய்யல. அவங்க முதலமைச்சரும் எதுவும் செய்யல. இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரும் இதுக்காக உரத்த குரல் எடுக்கல. எதுக்கோ குரல் கொடுத்தார், எதுக்கோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணார். பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், சொல்லிட்டு அப்படியே விட்டுருவார். இப்ப அதை முன்னெடுத்து சென்றது எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியா. எனவே இன்றைக்கு அது சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படும் என்று சொன்னது மதுரை மக்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு மாபெரும் மிகப்பெரிய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த அது ஒரு பெரிய சாதனை எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியா கழக பொதுச் செயலாளருக்கு உரித்தாகும். இதற்காக அவருக்கு மதுரை மக்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை எம்பி நாடாளுமன்றத்தில் நான் குரல் எழுப்பியதன் விளைவாக தான் இன்னைக்கு சர்வதேச விமான நிலையம் அறிவிச்சிருக்காங்க. அவருடைய சமூக வலைதளங்களில் பதிவு போட்டிருக்காரு. அவர் எதைத்தான் பதிவு பண்ணல. எந்த நேரத்தில் எப்ப போனாரு, என்னைக்கு அறிவிப்பாங்கன்னு சொன்னாங்களா? சும்மாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். போகும்போது ஒரு வார்த்தை சொல்றது. ஆனா அவருக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊதுகுழலாக எந்த ஒரு இதுலயும் செயல்படல. அவர் மக்களுக்கு அவர் காலத்துல இப்ப 10 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக மதுரை மக்கள் தேர்ந்தெடுக்க என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தார்? ஏதாவது மதுரை மக்களுக்கு ஏதாவது கேட்டு கொண்டு வந்தாரா? இந்த திட்டமே இப்ப சர்வதேச விமான நிலையம் அறிவித்ததே எங்க பொதுச் செயலாளர் தான். அவர் தான் இங்க அறிவிச்சிட்டு போனார். எங்க நம்முடைய தெய்வ திருமகன் பசுமன் தேவரையாவுடைய பிறந்த நாள் வரும்போது சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி இதை சர்வதேச விமான நிலையமா மாற்றுவதற்கு நான் குரல் கொடுப்பேன்னு சொன்னார். அது கொடுத்தார். அதை எழுதி கொண்டு போய் கொடுத்து அது இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. பல நழுவி பாலில் விழுந்த கதையா இருக்கு. யாரா காக்கா உட்கார்ந்து பழம் விழுந்த மாதிரி இவர் ஏதோ சொன்னார்ன்றதுக்காக அவர் குரல் கொடுத்தாரு. ஏதோ போற போக்கில் குரல் கொடுத்தார். காக்கா உட்காந்து பழம் விழுந்த மாதிரி நான் உட்கார்ந்துதான் பழம் விழுந்துச்சுன்றது மாதிரி அவருடைய எக்ஸ்தலம் அப்படி இருக்கு. சார், இப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விமான நிலையம் ஆக்கிட்டீங்க ஓகே, ஆனா மெட்ரோலாம் தராம நிறுத்தி வச்சிட்டாங்களே அப்படின்லாம் கூட திமுக காரங்க பேசுறாங்க. கரெக்ட். தேர்தல் டயத்துல விமான நிலையம் அறிவிக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட பேசுறாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது மீது சந்தேகமாக இருக்கிற மக்களுக்கும் ஒன்றை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த டிபிஆர் தயார் பண்றாங்கல்ல, இதுக்கான வரைபடம் தயார் பண்ணி ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கறனா இது அரசாங்கம் தெரியாதுன்னு இல்ல. இவங்க சும்மா இது ஏமாற்றுறதுக்காக, மக்களை ஏமாற்றுறதுக்காக திமுக அரசு நாடகம் ஆடுகிறது. திமுக காரங்க நாடகம் ஆடுறாங்க. முறையாக எத்தனை லட்சம் மக்கள் பெருக்கம் இருக்கிறது? இவங்க 2011 அன்னைக்கு இருக்க ஜனத்தொகையினுடைய அடிப்படையில் தான் இவங்க டிபிஆர் தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு என்னுடைய ஜனத்தொகை 15 லட்சம் மக்கள், மொத்தம் குறிப்பா 17 லட்சம். அதுவும் இப்ப திருமங்குளத்திலிருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, அதே மாதிரி ஒத்த கடையில் எவ்வளவு பேர் வாழ்றாங்க, எவ்வளவு பேர் அதை பயணிப்பாங்க, எத்தனை இடங்கள்ல ஸ்டேஷன் அமைய போகுது, மெட்ரோ ஸ்டேஷன் எந்த வழியாக வருகிறது, இதெல்லாம் போட்டு அவங்க டிபிஆர் தயார் பண்ணி கொடுக்கணும். சும்மா பொதுவா நான் கேட்டோம் வரலைன்னு சொன்னா எப்படி நிதி? இவங்களுக்கே நாங்களே சொல்றோம். நானே எத்தனை இந்த பாருங்க ஆர்ஓ பிளான்ட் நான் கொடுத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கே இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. காலதாமதப்படுத்தி இப்ப கொடுக்கறாங்க. ஒரு திட்டத்தை நம்ம ஒரு இதை அறிவிக்கிறோம்னா அதுக்குடைய சாதக பாதங்களை எல்லாமே அவங்க கேட்டுதான் அதிகாரி சொல்லித்தான் நம்ம அனுப்புறோம். அப்படி இருந்தா அது செய்யல. இவங்க சும்மா சொல்றாங்க பேருக்கு. ஆனா உண்மையான வரைவு அந்த டிபிஆர் தயாரிக்கப்பட்டு அதிமுக ஆட்சி மலரும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் இந்த மதுரைக்கான மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி சர்வதேச விமான நிலையம் அதிவிரைவிலே இங்க உருவாக்கி அதுக்கான ஓடுதளம், அந்த விமான தளத்தை அண்டர்பாஸ் கொண்டு வருவதற்கும் அண்ணன் எடப்பாடியார் முழு முயற்சி எடுத்து நிறைவேற்றி தருவார். எலெக்ஷன் டயத்துல இந்த வணிக சிலிண்டர் வேற கிடைக்கிறது ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. மத்திய அரசு தான் வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்காரு முதலமைச்சர் வேற.
அவங்களுக்கு எதிராக ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு? அது யாருக்கு அதாவது ஒண்ணுமே மாறுறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. மோடிஜி பாத்துக்குவார், எல்லாம் மேல இருப்பவர் பாத்துக்குவார், கீழே இருக்கிறவர் எப்பவும் கண்டுக்கிற மாதிரி இருந்துட்டா சரிதான். தேர்தல் நேரத்தில் அவர் கீழே இருந்துகிட்டு குரல் கொடுக்கிறார். மேல இருப்பவருக்கு எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரியும், செய்வார். இதெல்லாம் எல்லாரும் பத்திரிகையில சொல்றீங்க நீங்க. யாருக்கு எங்களை பொறுத்தளவுக்கு தோழமை என்பது அந்த தேர்தல் நேரத்தில் தான், கடைசி நிமிடத்தில் கூட மாறும். எங்களை பொறுத்தளவுக்கு தோழமை மதிக்கக்கூடியவர்கள் தோளில் போட்டு தூக்கி கொண்டு போய் கொண்டாடுவோம். பொதுவாக எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் பொதுவாக யாராக வந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். அவர்களை உச்சி முகழ்ந்து அவருக்குரிய பதவியை கொடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இயக்கங்கள், அண்ணன் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இயக்கங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் சின்னம் அவங்களுக்கானதை அங்கீகாரம் அரச தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததும் எங்களுடைய தோழமைதான் காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். யார் எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். காங்கிரஸா இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட, இத்தனை வருஷம் இருந்தாலும் கூட, அவங்களும் இன்னைக்கு பார்க்கும்போது எங்களோட மன மகிழ்ச்சியோடு பேசுவாங்க. என்ன தெரிந்தாலும் உங்கள்கிட்ட இருந்த கூட்டணி மாதிரி ஒரு இணக்கமான கூட்டணியாக இது இல்ல, ஏதோ கடமைக்காக நாங்க போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருமே எங்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க நீங்க அப்படி செஞ்சீங்க, இன்னைக்கு எங்களுக்கு இந்த இதுல சொல்ற மாதிரி எதுலயும் ஒரு இடத்துல விருந்து கொடுக்கறாங்கன்னா அவங்க கொடுக்கற காட்டிலும் நீங்க கொடுத்த விருந்து தாங்க நல்லா இருந்துச்சு, நல்லா நாங்க சாப்பிட்டோம், மன மகிழ்ச்சியா சாப்பிட்டோன்ற சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எல்லா தோழமை இன்னைக்கு இருக்கிற கட்சிகள், அரசியல் கட்சிகள் எங்களோட தோழமை கொண்டவங்களுக்கு நன்றாக தெரியும். அது புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் அதுதான் நடந்திருக்கு. யார எங்க தோழமையை வந்துட்டா நாங்க தூக்கி கொண்டாடுவது எங்களுடைய வழக்கம்னு சொல்லிட்டேன். அன்பு சகோதரர் விஜய் மட்டும் இல்ல, யாராக இருந்தாலும் எங்கள்கிட்ட தோழமைன்னு வந்தா நாங்க தூக்கி கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. தேர்தல் வாக்குறுதிகளை அளிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி, அவங்க தொடர்ந்து அளிச்சிருந்தாங்க. விஜயும் நிறைய பெண்களுக்கு தாய்மாமன் சீரு, அன்னை சீரு, 2500 கொடுக்கறேன், தங்க மோதிரம் போடுறேன் அப்படின்லாம் சொல்றாரு. தாலிக்கு தங்கம்னா நானும் கொடுக்கறேங்கிறாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதெல்லாம் உங்க திட்டம் மாதிரியே இருக்கு. இல்லங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு. அவங்க கட்சியில இருந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அதை பற்றி விவரமா கேட்கணும்னு அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறது. இப்ப நம்ம திமுக கூட 525 வாக்குறுதி கொடுத்துச்சு. எதை நிறைவேற்றினாங்க? நீட்டு தேர்வு இவங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும். நீட்டு தேர்வை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க. நிறைவேற்றினாங்களா? நம்ம அன்பு சகோதரி கனிமொழி கூட சொன்னாங்க, ஒரு சொட்டு மதுபானம் கூட தமிழ்நாட்டில் இருக்காது, மது ஆலையிலே இருக்காது, எங்க திமுக தலைவர்கள் நடத்துற ஆலைகளையும் எங்க அண்ணன் மூட வைத்திருவாரு. நாங்க இப்பதான் போதை, விதவிதமான போதை ஆகி போச்சு. கஞ்சா விற்கிறத பார்த்திருக்கோம், கஞ்சா வாடகை அடிக்கும், இப்போ வாடகை அடிக்காதான். நேற்று கூட பார்த்தா பள்ளிக்கூடத்துல எனக்கு முடிச்சு போகுது பிள்ளைய, அந்த பரீட்சை எழுதிட்டு போகுது, கிளாஸ போட்டு ஆணும் பெண்ணும் மாணவர்கள் அடிச்சு நொறுக்குறாங்க. என்ன அவங்களாம் ஒரு மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் போதை தான். தமிழ்நாட்டுடைய அடுத்த கலாச்சாரம், நம்முடைய இளைய தலைமுறையை கெடுத்தது இந்த திமுக அரசு. விடியல் தரல, அடுத்த தலைமுறையை பால்படுத்தியதான் திமுக அரசுனுடையது. முதலமைச்சர் மாநாட்டில் என்ன சொல்றாருன்னா, பாஜக அதிமுக முகமுடி போட்டு வந்தாலும் அவங்க அப்பாவே வந்தாலும் நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்லாம் பேசுறாரு. திருச்சியில பேசியிருக்காரு நிறைய. முதலமைச்சர் அவங்க மாநாட்டில் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கா பேசுறாரு, அது வேற. யார் அப்பா இங்க வர்றது? யாருக்கு அப்பா? மோடிக்கு அப்பா. இங்க தலைமை இருக்கிறது இது. தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டு எடப்பாடியாரா ஸ்டாலின் ஆண்டுதான் ஆட்சி, இது காலம். இதுல போய் தேவையில்லாம எப்ப 24 பேச வேண்டியது இப்ப போய் பேசுறாருன்னு மறந்துட்டு பேசுறாரு போல இருக்கு முதலமைச்சர். இனி அது 24 பேசுனா 29 தேர்தல், 29 பேசும்போது அதை பேச சொல்லுங்க. இப்ப பேசுற அதெல்லாம் எடுத்துக்கிறவன சும்மா அதை ஏதோ இவ்வளவு ஃப்ளோல பேசுறாரு இப்ப முதலமைச்சர். நீங்க அதை தொண்டர்களுக்காக ஃப்ளோல பேசுறதெல்லாம் போய் எப்படி எல்லாம் ஓட்டுறீங்க நீங்க? முதலமைச்சர் ஓட்டுற பேசுறதெல்லாம் ஒரு மாநாட்டில் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி பேசுறாரு. சார், இப்ப
உங்க ஒப்பனே வந்தாலும் நாங்க விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவருக்கு. அதுக்காக சொல்றது. அவங்க தொகுதி பங்கெல்லாம் இறுதி பண்ணி சீட்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. நீங்க என்ன அந்த ப்ராசஸ்? நீங்க தான் சொல்றீங்க தொகுதி பங்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் அங்க பார்த்தா ஏகப்பட்ட அங்க வெட்டு குத்து நடக்குதுன்னு சொல்றாங்க. நீ வெளிய உலகத்துக்கு தான் அது வெளியே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு மர்ம மாளிகை மாதிரி கலைஞர் மாளிகை ஒரு மர்ம அறிவாலயம் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களும் கேட்க மாட்டீங்க. நீ உங்களாலையும் படம் பிடிக்க முடியாது. கசிய மாட்டேது. என்ன பூனை அது இதுன்னெலாம் வைக்கிறாங்க. என்ன பூனை என்ன கருப்பு பூனை அது எல்லாம் போடுவீங்க. கழுகு பார்வைன்னெல்லாம் போடுவீங்க. ஒன்னும் போட மாட்டேன்றீங்களா? ஒன்னும் வரமாட்டேங்குது. எங்கது எதுனாலும் சரி எங்க பொதுச்செயலர் நல்ல விளக்கமா சொல்லிடுவார், விவரமா சொல்லுவார். எங்க பொதுச்செயலர் ஏற்கனவே சொல்லிட்டார். எங்க பொதுச்செயலாளர் சொல்லிட்டா நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர்களும் சொல்லிட்டாங்க. இங்க சீட் அல்ல, இங்க என்னதான் பெரியது. தமிழக மக்களுக்கு நல் வாழ்க்கையை கொடுக்கணும். விடியலை உண்மையான விடியலை தமிழகத்துக்கு கொடுக்கணும். நல்ல அரசை கொடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசு இணக்கமாக சென்று நிறைய திட்டங்களை பெற்று அண்ணன் எப்படி ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு, எப்படி செயல்படுத்தினாரு, அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு 7.5% கொண்டு வந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்றதுதான் ஒரே நோக்கமா இருக்காங்க. இங்கு மனம்தான் பெரியதே ஒழிய வேற அதெல்லாம் இல்ல, கொள்கை தான் பெரியது அப்படின்லாம் யாரும் போய் எங்களுக்கு இத்தனை சீட்டுன்னு யாரும் வம்பு பண்றவங்களாம் இல்ல. எல்லாருமே தமிழக மக்களுக்கு உண்மையான விடியலை தர வேண்டும். திமுக ஆட்சியிலிருந்து இந்த போதை ஆட்சி, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்க இந்த ஆட்சியை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருக்காங்க. பீகார்ல நிதிஷ்குமார சரி சரி சரி